நாடகம் என்ன? நாடகம் சாமி சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அர்ச்சந்திரன் மயான கண்டம் அர்ச்சந்திரன் மயான கண்டம் ஓர் சரித்திரம். எப்படி? குடும்ப சரித்திரம். அது மட்டுமல்ல, சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அதாவது ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம். ஹரிச்சந்திரனுடைய சரித்திரம். ஆமா. இல்லையே இல்லையே யாரு? சந்திரமதி வேலைப்பாகம் என்று சொல்லக்கூடிய நாடு ஹரிச்சந்திர நாடா ஹரிச்சந்திர மைதான காண்டமாக இருந்தாலும் நான் யார்? என் பேர் என்ன? ஆறில் ஒரு கடமை தவறாமல் படிக்க அரசாட்சி செய்து வரக்கூடிய என் பேரோ மன்னன் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திர மன்னன். ஹரிச்சந்திர மன்னனுக்கு அதனால சோர்வாய் போச்சு. மன்னன் ஹரிச்சந்திரனாக இருந்தாலும் என் பெயர் யார்? என் தாய் தந்தை யார்? சொல்லட்டுமா? பத்து மாதம் வந்து
தாய் உங்களுடைய தாய் அதாவது ஆ, சந்திர பகவான். தாயோ சந்திர பகவான். ஆமா, சரி ஆம்பளை. சரி. சந்திரன் ஆடவனாக இருந்தவர் ஆ, குருபெரியோருடைய குலத்திலே குளித்தபடினார் குளித்தபடியினால் குருபெரியோர் குரு முனிவர் கொடுத்த சாபம், குருமுனிவர் கொடுத்த சாபம், என் குலத்தை குழப்பி சேரும் தண்ணியமாக ஆக்கின சண்டாளன் சண்டாளன் ஆடவனாக இருந்தால் பெண்ணாக போக கிடவது, பெண்ணாக போக கடவுது, பெண் குழப்பிருந்தால் பெருத்த பாறாங்கல்லாக போக கிடவது. பாராங்கல்லாக போக கடவுது. அப்படி சாபம் குடித்திருந்தார் குருமுனிவர், குருமுனிவர் அதாவது வியாழன். வியாழன். ஆமா, நீங்க விசாலம் தான். விசாரகலம் தான். ஏய், இல்ல, தேவகுரு பிரகஸ்பதி. பிரகஸ்பதி பிரகஸ்பதி தேவருக்கெல்லாம் குருவாகப்பட்ட குலம் என்று தெரியாமல் படிக்கு குதித்து குலத்தை சேதப்படுத்திய சண்டாளன் சண்டாளன் ஆணாக இருந்தால் பெண்ணாக கடவை என்ற சாபம் கொடுத்தார். அதன் பிரகாரம் ஆ, மறுநாள் மறுதினமும் என் சந்திர பகவான் சந்திர பகவான் அந்த குலத்தை குளித்து சேரும் தண்ணீரமாக சிதைத்து குருவெளியோருக்கு சாபத்திற்கு ஆளானார். சாபத்துக்கு ஆளானார். ஆணாக இருந்த சந்திர பகவான் பெண்ணாக ரூபம் மாறினார். பெண்ணாக ரோமம் மாறினார். காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய சுழலும் 33 கோடி தேவர்கள் நாமளும் ஒருவர். நாமளும் ஒருவர். இரவு 30 நாளையும் ஒளி தரக்கூடிய பிரகாசமான சந்திரன். சந்திரன் இப்படி அழகு அழகு உள்ள நான் பெண்ணாக ரூபம் மாறிட்டனே, மாறிட்டனே. என்ன செய்வது என்று சொல்லி உடனடியாக சங்குதுவாரையை சென்றாராம். சங்கதுவாரை. உண்மைதான். சரி. அங்க போய் அங்க போய் மண்டியிட்டு தலை வணங்கி வணங்கி அரிராமரை தோத்திரம் செய்ய ஆ, அடடடா, 8 பட்டேஸ்திரிகள் 8000 கோபேஸ்திரிகள் ஆ, நித்யா கல்யாணம் என்று பெயர் பெற்றிருந்தாலும் இந்த மங்கையை பார்த்தா இவ்வளவு அழகா இருக்கிறார். பொம்பளை இவ்வளவு அழகா இருக்கிறாளே. கூடி கலந்தால் எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கலாம் என்று சாமி, அரியானவர் அரியானவர் அகந்தியில் இருந்து ஆ, கூடி கலந்தாரா சந்திரனை. பெண் ரூபத்தில் இருந்த சந்திரனை கூடி கலக்கும் பொழுது கலக்கும் பொழுது தேவர் பண்டமானது ஆ, ராத்தங்காவாம். ஆ, 30 நாளைக்கு உடம்புல தங்கியிருக்காதாம். உடம்புல தங்கி இருக்கு. ஆமா, உடனே நான் குழந்தையாக பிறந்தேன். உடனே நீங்கள் பிறந்துட்டீங்க. உண்மைதான். சரிங்க. அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததனால் அரிக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததனால் என் பெயர் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் என்று பெயர் சுட்டி கொட்டகிரியை ஜெகத்தோடு பரிமளம் செய்து வரக்கூடிய செய்து வரக்கூடிய என் தந்தையாகப்பட்ட திரிசங்கு மகாராஜன் திருசங்க மகாராஜா நீண்ட நாளாக புத்திர சந்தானம் இல்லாமல் காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தியை தோத்திரம் செய்து வந்தாராம். தோத்திரம் செய்து வந்தார். ஆமா. சரி. இந்த ஹரிச்சந்திரனை கொண்டு போய் திரிசங்கு மகாராஜனுக்கு வளர்ப்பு புத்திரராக கொடுத்தார். கொடுத்தார். நண்பா, சாமி, என் வளர்ப்பு தாய் வளர்ப்பு தந்தை அதாவது திருச்செங்க மன்னன். திருச்செங்க மன்னன் நான் எங்கே வசித்து வருகிறேன்? எங்க வாசித்து வரீங்க?
படைபலம் படைபலம் பணபலம் பொருந்திய பணபலம் இருந்திய அழகான என் நாடு. அழகான உன்னாடு. நம்ம தூக்கி வந்து போது இங்க பச்சையாகரமா அங்க தலை மொல்லா நம்ம எழுப்பிடுமா பொறுமை கழுத்து சுளிக்கு போகுது ஆயா எவ்வளவு எந்திரிச்சு நிமிந்து எங்க முகத்துல முழி. ஆமா கேணி பிடிச்சிடும். என் நாடு வளமை பெற்ற நாடாகி இருந்தாலும் ஆறில் ஒரு கடமை தவறாமல் படிக்க அரசாட்சி செய்து வருவதனால் என் நாட்டிலே என்ன மகத்துவம் தெரியுமா? என்ன மகத்துவம் நண்பா? கீரியும் பாம்பும் ஓர் கிண்ணத்தில் பால் அருந்தும். கீரியும் பாம்பும் ஓர் கிண்ணத்தில் பால் அருந்தும். எலியும் பூனையும் ஓர் கிண்ணத்தில் தான் பால் அருந்தும். ஒரே கிண்ணத்தில். உண்மைதான். சரி. சீறி வரும் சிங்கமும் குணத்திலே சிறந்த பசுவும் ஓர் குணத்தில் நீர் அருந்தும். அது மட்டுமல்ல, தினந்தோறும் ஆலயந்தோறும் 3 பூஜை நடக்கும். தினந்தோறும் 3 கால பூஜை நடக்கும். 3 கால பூஜை நடக்கும். அது மட்டுமல்ல, மாதம் மும்மாரி விளையும். மாதி மும்மாரி விளையும். ஆமா, மழை பெய்யும். மாதம் 3 மழை தவறாமல் படிக்கு பெய்து வரும். தவறாமல் பெய்திட்டு வரும். என்னுடைய அரசாட்சியினுடைய தன்மையை பார்த்தாயா? பரவாயில்ல சாமி. நண்பா, அப்படி இருந்தாலும் நான் மழையிட்ட வந்தேன். பன்னிகரியா? கல்யாணம் பண்ணிட்டாங்கடா. பண்ணிட்டீங்களா? சிக்கனோட எல்லாம் சாப்பிட்டது இல்ல. சொல்லட்டுமா? அப்பப்ப ஷிஃப்ட் மாத்திக்கிறது. தூக்கம் வந்தா நீ கொஞ்ச நேரம் போய் பாடு, நான் உக்காந்துக்கிற சேர்ல அப்படின்னு அப்பப்ப ஷிஃப்ட் மாத்திக்கிறது. ஏப்பா இன்னும் 10 நாளைக்கு சேர் சட்டை தான் நடக்கும். யாரு போய் உக்காடுறதுன்னு ஆறில் ஒரு கிழமை தவறாமல் படிக்க கொடகிரி அயோத்தி மாநகரை ஆண்டு வந்தாலும் நான் மலையிட்ட மங்கை என் ஆசநாயகி தேவியோ சிவச்சந்திரமதி. சிவச்சந்திராமதி
வாழைக்கு ஒரு குலை போல ஒரே ஒரு குழந்தை குழந்தை தேவதாசன் என்று சொல்லக்கூடிய ஆ, என் மகனும் லோகிதாசன். லோகிதாசன். சரி அப்படி இருந்தாலும் அதில் ஒரு கடமை தவறாமல் அரசாட்சி செய்யும் நேரமும் காலமும் நெருங்கி வந்து விட்டது. நெருங்கி வந்து விட்டது. அதனால் அந்த பிரச்சனையை என் தேவி இருப்பாள். அது சீக்கிரம் அழைத்து வா. ஆகட்டும்.